அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சின்னதாக ஒரு மாடி தோட்டம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே மாடி தோட்டம் போட்டிருக்கேன் அறிமுகம். இது முதல்ல இருக்கிறது துளசி, கருந்துளசி, இது துளசி, அப்புறம் கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே அதில் புதினா கொஞ்சம், கரும்பு வச்சது படுக்க வச்சு நல்லா வந்திருக்குங்க. எனக்கு தெரில, நேராக வச்சிட்டேன் போன தடவை. கூடவே தூதுவளை இருக்குது பக்கத்தில் பருப்பு கீரை. நான் தனித்தனியாக போடலைங்க, ஒரே கூடையில் கிடைச்ச விதைகளை தூவிடுறேன். இது சேனக்கிழங்கு நல்லா பெருசாக கிடைச்சது. இது புட்டுப்பூ, பிச்சிப்பூ, கத்திரிக்காய் செடி அங்கங்கே. இது எனக்கு ஒரு அண்ணா கொடுத்தாங்க. என்னது இது கிட்னி ஸ்டோனுக்கு சாப்பிட்ற இலை, பிரம்மக்கமலம். என்னோடய பிரம்மக்கமலம் மொட்டு விட்டுருக்குங்க. ரொம்ப அழகாக 2-3 மொட்டெலாம் இருக்குது. ரொம்ப அழகான மொட்டுக்கள். ஒரே நாளில் எல்லாம் பூத்துருச்சு. ரொம்ப அழகான மொட்டுக்கலாம். அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் நித்திய கல்யாணி, சங்குப்பூக்கள். திரும்பவும் இதுதான் ஃபஸ்ட்டு நான் வச்ச கரும்பு. அப்புறம் சோத்துக்கத்தாழை. இதில் நடுவில் கீரை வருங்க. நம்ம மணத்தக்காளி கீரை அங்கங்கே வரும். இங்கெல்லாம் ரோஜா செடி இப்போ புதுசாக வாங்கி வச்சது. ப்ளஸ் அதில் கூட பாருங்கள், முடக்கத்தான் கீரை வருது. ஏதோ இப்போ தான் 2-3 பூ விட ஆரம்பிச்சிருக்குங்க. இது ஒரு கலர் ஒன்று. அப்புறம் பக்கத்தில் பவளமல்லி பெரிய மரமாக இருந்ததுங்க. அப்படியே கொட்டும், அது அப்படியே செத்து போச்சு. இது பன்னீர் ரோஸ். அப்புறம் இன்னொரு செடி ஒன்று கிடைச்சது. அது என்ன செடின்னு தெரில. இதுவும் ஒரு கலர், இன்னும் பூக்கலை, அது கலர் தெரில. பக்கத்தில் மஞ்சள். எனக்கு கிடைச்ச இடத்துலலாம் மஞ்சள் எடுத்து வச்சுருவேன். அதனால் நிறையா மஞ்சள் கிடைக்கும் அப்படின்ட்டு இதுவும் மாங்கொட்டை சாப்பிட்டுட்டு வச்சதுங்க. கூடவே கீரைகள், முடக்கத்தான் கீரை, திருநீற்று பச்சிலை. இது பொன்னாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி. இது கத்திரிக்காய் செடி சின்னதாக. இது ஊட்டி பருப்பு கீரைன்னு விதை கொடுத்தாரு, ஐயா கொடுத்தாரு, கார்டன் ஐயா. அப்புறம் என்னோடய துளசி மாடம். ஆக்சுவலாக இது துளசி மாடம் இது துவைக்கிற கல். அது அப்படியே துளசி மாடமாக பண்ணி அதில் துளசி ஒன்று வச்சு டைம் கிடைக்கிறப்போ விளக்கு வறுத்துவேன். பின்னாடியே நம்ம இது சுக்கிட்டிக்காய். இது கசக்காது, இது சாம்பாருக்குள்ளே புளிக்குழம்புலாம் வைக்கலாம்ல. அது கூடவே இது செம்பருத்தி. இது ஒரு பாரிஜாத செடி மாதிரி ஒரு குட்டி குட்டி பூ பூக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், கொடி மாதிரி. இன்னும் மலர்களின் அரசன், அப்படி அரசி அப்படின்னு. அது இது கீரை, புளிச்சக்கீரை. அப்புறம் அதுலேயே கூட எனக்கு அங்கங்கே கொஞ்சம் ஒன்று இது விடும் துளசி. இது ஒயிட் கலர் ரோஸ், ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்குது, இப்போ தான் பூக்குது. இது இந்த கொடி ரோஸ் அப்பப்போ விடுங்க. அப்புறம் நெல்லிக்காய் மரம் ஒன்று வச்சுருக்கேன். நடுவில் மஞ்சள் கிழங்கு. இதெல்லாம் மணத்தக்காளி கீரை. இது அல்லிங்க. அல்லி மட்டும் பூக்குது ஒன்று. இது தாமரை. நான் வச்ச அன்னையிலேருந்து ஒரு நாள் கூட பூக்கலை. ஒரு முருங்கை மரம் கொஞ்சம் கிடைக்குங்க, ஒரு 4-5 இலை. அப்புறம் மஞ்சள் தெரியுதுங்களா, அந்த இடத்துலையே ஒரு மருதாணி செடி வச்சுருக்கேன். நடுவில் செம்பருத்தி 2-3 கலர் இருக்குங்க. ஒரு கனகாம்பர கலர், ரெட்டு, அப்புறம் பிங்க், தூதுவளை அங்கே இருக்குது. இது மருதாணி செடி. அந்த கொடி பசலைக்கீரை, சிவப்பு பசலை. அப்புறம் அது
இது சோத்துக்கத்தால் தொங்க விட்டுருக்கேன். இது நம்ம முல்லைப்பூ, முல்லை செடி. இது எப்படி தெரியுங்களா, இதுக்கு கீழே இருக்கிறது வந்து மல்லி, அது போன வருஷம் விட்டது. பக்கத்தில் முல்லை போன வருஷம் விடல, இந்த வருஷம் பூ பூக்குது. இதெல்லாம் வந்து ராசிக்கான செடிகள். வஞ்சி மரம் அந்த மாதிரி, பூவரசு அப்படியெல்லாம் வச்சுருக்கு. அவ்வளோதான். இதுதான் என்னோடய குட்டி மாடி தோட்டம். நல்லா இருக்குங்களா, அழகாக இருக்கா? அவ்வளோதான். சும்மா முன்னாடி மட்டும் இதுவே க்ளீன் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பண்ணுனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் வந்து அங்கேயே அம்மிக்கல்லும் ஆட்டுக்கல்லும் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஆனால் என்றைக்காவது ஆட்டுனதில்லை இன்னைக்கு வரையும். அம்மியில் அரைச்சிருக்கேன், துவையல் அரைச்சிருக்கேன். இன்றைக்கி பூத்துரும். ரொம்ப அழகாக நைட்டு பூக்க போகுது. நான் இது கூடவே முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். அதான் பூத்துச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக நைட்டில் பூத்துருச்சு. எல்லா பூவும் ஒட்டுக்காக பூத்துருச்சுங்க, ஒரு பூ தவிர. மற்ற எல்லாமே ரொம்ப அழகாக பூத்துருச்சு. இன்றைக்கி வந்து நேரமாகவே பூத்துருச்சு. ஒரு 10 o'clock மேலே, 9:30 10 o'clock பூக்கிறது 7 o'clock பூத்துருச்சு. ஜாதி மல்லிப்பூ அதுவும் ஈவினிங் பூத்துருச்சுங்க. அதனால் பூத்ததை உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.